ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த வருடமும் தேவன் நம்மளோட இருப்பார் என்று நானும் என் குடும்பமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது பாடல் வேலை, என் கூட சேர்ந்து பாடுங்க. ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா வரம் தாருமே. உங்கள் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடுகிறேன். எந்தன் கோட்டை நாடி வந்தே. ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாகும் அகற்றிடவே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன், சோராது ஜெபித்திட தூயாவி வரம் தாருமே, தடையாகும் அகற்றிடவே. ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா வரம் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவும் வார்த்தையை கேட்டே காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் அருள் செய்யும் கர்த்தாவே, கர்த்தாவும் வார்த்தையை
ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா வரம் தாருமே, எந்தன் கோட்டை தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை எந்நாளும் உண்டாவதாக. மறுபடியுமாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த நாளின் செய்திக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த செய்தியை பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பான விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த நாள் அவருடைய பாதத்தில் நாம் செலவிடக்கூடிய ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில படிகள் கிட்டி சேர்வதற்கு ஏதுவாக அமையப்பெறும்படியாக நாம் ஜெபத்தோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 தேசங்களை ஒருங்கிணைத்து ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அவன் பெயர் ஆகாஸ்வேரு. ஒரு நாள் இந்த ஆகாஸ்வேரு சூசன் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருந்தான். தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த 127 தேசங்களிலும் இருந்து மகா உன்னதமான மகத்துவமான மக்களை அவன் வரவழைத்திருந்தான். வழக்கப்படி அந்த கூடுகையில், அந்த விழாவில், அந்த அரசு விழாவில் எல்லோரும் அமர்ந்து கழிக்கக்கூடிய வகையில் ராஜ சமூகத்தில் தோன்றி நடனம் ஆட வேண்டிய ராஜஸ்திரீ, அவளுடைய பெயர் வஸ்தி, அன்றைய நாளில் வர மறுத்தாள். அவள் வர மறுத்ததை தொடர்ந்து மிகவும் மனதில் வேகமாக தன்னுடைய இருதயத்தில் மிகவும் வருத்தப்பட்ட அந்த ராஜா அந்த வாய்ப்பை இன்னொரு ஸ்திரீக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த 127 நாடுகளில் யார் வந்தாலும் சரி, எவள் ஒருவள் சௌந்தரியமாக ராஜாவிற்கு முன்பதாக வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய அழகும் சௌந்தரியமும் ஞானமும் இருக்கும் என்றால் அவளை வரவழையுங்கள் என்று 127 நாடுகளுக்கு ஒரு தாக்கீதை, ஒரு கடிதத்தை எழுதி ஒரு நாளை குறிப்பிட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய பெற்றோர்களை இழந்து வளர்ப்பு தந்தையின் மூலமாக பெர்சிய தேசத்தில் வாழ்ந்து வந்த ஒரு அடிமை பெண் அங்கு காணப்பட்டாள். அந்த அடிமை பெண்ணுடைய பெயர் ஹெடாஷா. அவளுடைய வம்சம் யூத வம்சம். அவளுக்கு ஒரு யூத பெயரை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த பெயர் ஹெடாசா என்பது. ஹெடாசா என்றால் பர்ஃப்யூம், நற்கந்தம், வாசனை என்பது பொருள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவளுடைய ஞானத்தையும் இவளுடைய அழகையும் இவளுடைய சாதுரியத்தையும் கண்ட அந்த பெரிசிய மக்கள்
அவளுக்கு மற்றொரு பெயரை வைத்து அழைத்தார்கள். அந்த மற்றொரு பெயரில் அவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அவளுக்கு முன்பதாக ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவளுடைய பெயரை அவர்கள் எஸ்தர் என்று சொல்லி அழைத்தார்கள். எஸ்தர் எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? டு பி கவர்ட், டு பி ஹிடன். எஸ்தர் என்றால் மூடப்பட்டவள், மறைக்கப்பட்டவள், வெளி உலகத்திற்கு தன்னை வெளிக்கொண்டு வர முடியாதவள், கூடாதவள் என்று அர்த்தம் பதிந்த ஒரு பெயரை வைத்தார்கள். அந்த பெயர் தான் எஸ்தர். பெயரை மாற்றி தேவன் எந்த ஒரு அழைப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றாரோ அந்த அழைப்பின் ஒரு நாளும் அந்த அழைப்பை அவனுடைய மனதில் கொள்ளாத வண்ணம் மறக்க செய்யும்படியாக சத்ருவாகிய சாத்தான் அந்நாட்கள் தொடங்கி இந்நாட்கள் வரைக்கும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிமைப்பெண் எஸ்தரை தேவன் என்ன செய்தார்? ராஜாத்தியாக ஏற்படுத்தினார். எதற்காக அவர் அவளை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அவளுக்கு அவர் ஹெடாசா என்ற பெயரை வைத்து அவளுடைய வாசனை, அவளுடைய கீர்த்தி அந்த சகல தேசங்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று தேவன் திட்டம் வகுத்தாரோ, அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவளுக்கு அவர் என்ன செஞ்சார்? அவளை உயர்த்தினார். ஒரு அடிமை பெண்ணாகிய அந்த பெண்ணை அந்த தேசத்தின் 127 நாடுகளை ஆளுமைக்கு உட்பட்ட அந்த மேதிய பெருசிய ராஜ்யத்தின் ராஜாத்தியாக, குவீன் மதராக அவர் ஏற்படுத்தினார். எஸ்தருடைய பூர்வீகம் என்ன? அவள் யார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட முதல் ராஜா. எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே தேவன் இறங்கி சாமுவேலின் மூலமாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அவன் பெயர் சவுல். அந்த சவுலை ஏற்படுத்திய தேவன் நாளடைவில் அந்த சவுலுடைய ராஜ்ய பாரம் அவருக்கு சுத்தமில்லாத ஒரு நிலையில் சென்று கொண்டிருந்த பொழுது அவனை அந்த ராஜ்யபாரத்திலிருந்து புறம்பாக்கி போட்டார், புறம் தள்ளினார். அந்த தள்ளப்பட்ட வம்சத்திலிருந்து இப்பொழுது ஒரு பெண்ணை அவர் அந்த 127 தேசங்கள் அடங்கிய மேதோ பெர்ஷிய ராஜ்யத்திற்கு ராஜாத்தியாக, குவீன் மதராக அவளை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருந்த சவுலை புறம் தள்ளிய தேவன் அந்த வம்சத்தில் வந்த எஸ்தரை ராஜாத்தியாக்கினார். ஒரு சிறு ராஜ்யத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த வம்சத்தில் வந்த எஸ்தரை 127 நாடுகள் அடங்கிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அவளை குவீன் மதராக, ராஜாத்தியாக ஏற்படுத்தினார். மேதோ பெர்ஷிய ராஜ்யம் எவ்வளவு பெரியது? வேதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் ஒரே இடத்தில் தான் இந்தியா என்ற ஒரு பெயர் வருகின்றது. எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை, இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரை அந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யம் எவ்வளவு தூரத்திற்கு வியாபித்திருந்தது என்றால் இந்தியா முதற்கொண்டு ஆப்பிரிக்கா வரை. அக்காலத்தில் இந்தியாவில் இருந்து ஆப்பிரிக்கா செல்ல வேண்டும் என்றால் ஐரோப்பியா வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த பெரிய நிலப்பரப்பில் 127 நாடுகள். அந்த 127 நாடுகளில் தேவனுக்கு பிரியமானவர்களே அவளை அவர் ராஜாத்தியாக, குவீன் மதராக அவர் ஏற்படுத்தினார். God has chosen a person from the rejected family.
to become a queen mother of this great nation, Persia, Medo-Persia. அவள் அந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யத்திற்கு சுமார் 13 வருடங்கள் ஆளுகையில் இருந்தாள். குயின் மதராக தேவன் அவளை ஹெடாஷா என்று பெயர் கொடுத்து அவளை பிறப்பிலிருந்து வளர்ப்பித்தார். ஹெடாஷா என்றால் பர்ஃபியூம், வாசனை, நற்கந்தம். ஏன்? அவளுடைய கீர்த்தி அந்த 127 நாடுகளிலும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக, அவனுடைய வாசனை எங்கும் வீச வேண்டும் என்பதற்காக. பொதுவாக வாசனையுடைய பண்பு என்ன? The characteristic of perfume is to spread, பரவுதல். எங்கெல்லாம் கடினமான இடங்களோ அங்கெல்லாம் கூட பரவக்கூடிய நிலையில் அந்த வாசனை செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் 127 நாடுகளுக்கு இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய கீர்த்தி பரவியது. ஹெடாஷா என்ற பெயரை மாற்றி எஸ்தர் என்று அவர்கள் அழைத்து, மூடப்பட்டவள், மறைக்கப்பட்டவள், யார் முன்பாக வரக்கூடாதவள் என்று அவருடைய பெயரை மாற்றி எஸ்தர் என்று வைத்தார்கள். ஆனால் தேவன் அவளுக்கு அருளிய அந்த ஹெடாஷா என்ற பெயரினுடைய அந்த வாசனையை கடைசி வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்முடைய பெயர்களில் எத்தனை மாற்றம் செய்து நம்மை தேவனுடைய சித்தத்தில் இருந்து சாத்தான் நம்மை அகற்ற நினைத்தாலும், தேவன் என்ன காரியத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கின்றாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றாமல் விடார். God has called us to be the perfumes, நற்கந்தங்களாக, வாசனை வீசக்கூடிய நற்கந்தங்களாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். இந்த பெர்ஃப்யூம் கனெக்ஷன், இந்த நற்கந்த தொடர்பு யுகநடிகளும் தேவனால் காக்கப்பட்டு வந்தது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு சம்பவித்த பொழுது அந்த நற்கந்தம் வந்தது, வாசனை வந்தது. அவரை காண வந்த, அவருக்கு மரியாதை செலுத்த வந்த அந்த 3 ஞானிகள், சாஸ்திரிகள், ஒருவர் வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்தார், நற்கந்தம், வாசனை வீசக்கூடிய திரவியம். அதை காணிக்கையாக கொண்டு வந்தால். perfume connected the world to his birth. அந்த வாசனை உலகத்தை உலக இரட்சகரிடத்தில் இணைத்தது, கொண்டு சேர்த்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு சம்பவத்தில் அந்த சிமியோனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அனுபவம் என்று சொல்லுகின்றது, ஒரு ஸ்திரீயானவள் வேகமாக ஓடி வந்து தன்னுடைய வஸ்திரத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு குப்பியை எடுத்து அதை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களில் உடைத்து அந்த குப்பியில் இருந்த வாசனை திரவியம் அனைத்தும் அவருடைய பாதங்களில் ஊற்றி தன்னுடைய கேசத்தினால் துடைத்தாள். பரிமள தைலம். அதே வாசனை திரவியத்தால் கிறிஸ்துவுக்கு செய்யப்பட வேண்டிய, மரணத்திற்கு பின் செய்யப்பட வேண்டிய ஒரு சடங்கை அவள் செய்தாள். வாசனை. அந்த வாசனை அவரது பிறப்பிலும் இருந்துச்சு, அந்த வாசனை அவருடைய மரணத்திலும் இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில், யுகநடிகளும் அந்த 4000 ஆண்டுகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேசியா வருவார் என்று காத்துக் கொண்டிருந்த அந்த யூதர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்திலே அவர் வந்த விதம், அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊத்தை கண்ட மாத்திரத்தில் இவர் மேசியா அல்ல என்று அவரை புறம் தள்ளினார்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஜனங்கள் புறம் தள்ளிய பொழுது, புறக்கணித்த பொழுது, எல்லாரையும் அவள் மீறியவளாக அவருடைய பாதத்தில் அந்த நலதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை அவருடைய காலில் இட்டு அவருக்கு செய்யப்பட வேண்டிய அந்த சடங்கை செய்து இவர்தான் மேசியா. She declared to the world that Christ is the Messiah. தேவனுக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 20:12 வசனம் என்ன சொல்லுகிறது? இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றியது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கை என்று பாராட்டினார். நான் இந்த பூவுலருக்கு வந்து இந்த பாவிகளுக்காக நான் என்னுடைய உயிரை நான் கொடுக்க போகின்றேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தப் போகின்றேன், நான் மேசியா என்ற அந்த பகிரங்கமான அறிக்கையை இவள் செய்திருக்கின்றாள் என்றார். கிறிஸ்துவை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் அவளை பார்த்து, இவள் ஒரு விபச்சாரி, விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவள், இவள் உம்முடைய பாதத்தில் அமரக்கூடாது, இவள் உம்மை தொடக்கூடாது என்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவளை தடுக்காதீர்கள், அவளில் நான் எஸ்தரை அல்ல ஹேடேஷாவை நான் காண்கின்றேன். Christ saw the perfume connection in Mary Magdalene. அந்த பரிமள, அந்த நற்கந்த, அந்த வாசனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எஸ்தரில் பார்த்த அந்த வாசனையை இங்கு இந்த மகதலேனா மரியாளில் அவர் கண்டார். நற்கந்தமாக இன்றும் தேவன் தம்மை பறைசாற்றுவதற்கென்று, தன்னுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கென்று நற்கந்தங்களாக மனம் வீசக்கூடியவர்களாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 15-16 வசனம் என்ன சொல்கின்றது? நாம் நற்கந்தங்களாய் ரட்சிக்கப்படுபவர்களுக்கு உள்ளே இருக்கின்றோம், கெட்டுப் போகிறவர்களுக்கும் உள்ளே இருக்கின்றோம். கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாம் கெட்டுப்போனவர்களுடைய மத்தியிலும் இருக்கின்றோம், ரட்சிக்கப்பட கூட்டத்திலேயும் நாம் இருக்கின்றோம். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் நாம் காணப்படுகின்றோம். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் எப்படி அந்த எஸ்தரை தேவன் அந்த நாட்களில் அழைத்து வாசனை வீசும்படியாக, தன்னை மற்றவர்களுக்கு பறைசாற்றும் வண்ணமாக வாசனை வீசும்படியாக அவ்வளவு பெரிய தேசத்திற்கு அவளை ராஜாத்தியாக ஏற்படுத்தினாரோ, அதே போன்று தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். வாசனை வீசுவதற்காக, நற்கந்தம் பிறரை சென்று சேர வேண்டும் என்பதற்காக, அவருடைய சுவிசேஷம் எந்த நிலையில் அவர் செல்ல வேண்டுமோ அந்த நிலையில் அது செல்ல வேண்டும் என்பதற்காக. எஸ்தரின் நற்கந்தம் எவ்வாறு ராஜாவை ஈர்த்து யூத குலத்திற்கு மரண சாஸ்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்ததோ, அதே போன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம் நாம் பெற்ற வாசனையை நற்கந்தங்களாக அதை அறியாத மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் வாசனை திரவியங்களாக அவர் அழைத்திருக்கின்றார். உலகை நற்கந்தங்களாக கிறிஸ்துவனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கின்றார். இரண்டாவது, இன்னொரு ஸ்திரியை குறித்து நான் படித்தேன். அவள் பெயர் ரூத். தேவனால் இயக்கப்பட்ட அடுத்த சாட்சி. எப்படி அந்த எஸ்தரை, அந்த ஹேடாஷாவை தேவன் உபயோகித்தாரோ அதே போன்று இன்னொரு ஸ்திரியை அவர் தெரிந்து கொண்டாள். அவள் பெயர் ரூத். நகோமி பஞ்சத்தின் பொழுது, பெத்லெகேம் பகுதியில் ஏற்பட்ட கொடுமையான பஞ்சத்தின் பொழுது
அந்த பெத்லெகேமை விட்டு அவள் மோவாப் தேசத்திற்கு பஞ்சம் புகுந்தாள். ஜீவனத்திற்காக அவள் அங்கு தஞ்சம் புகுந்தாள். இந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? அவள் தன்னுடைய கணவனான எலிமெலேக்கோடும் தன்னுடைய மகன்களான மக்லோன் கிளியோனோடும் சந்தோஷமாக எப்படியாகிலும் அந்த இடத்தில் நாம் சென்று நம்முடைய ஜீவனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சென்ற பொழுது அந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவள் தன்னுடைய கணவனை எலிமெலேக்கை இழந்தாள். அடுத்து அடுத்து தன்னுடைய 2 குமாரர்களையும் அவள் இழந்தாள். இப்பொழுது நகோமி ஒரு விதவையாகவும் அந்த மகன்களுக்கென்று அவர் தேர்வு செய்து மணமுடித்து வைத்த அந்த 2 மருமக்கள் மார்களும் விதவைகளாக ஆக 3 விதவைகள் அங்கு நிற்கதியாக அங்கு நிற்கின்றார்கள், எந்த உதவியும் இன்றி. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நகோமி இடத்தில் அவருடைய மருமக்கள் வருகின்றார்கள், ஓப்ராவும் ரூத்தும். இருவரையும் அவள் அழைத்து, நீங்கள் இனிமேல் உங்களுடைய தேசத்திற்கும் உங்களுடைய வம்சத்தாரிடத்திற்கும் சென்று சேருங்கள். இனி என்னால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இனியும் ஒரு மகனை பெற்றுத் தருவதற்கு என்னுடைய கணவனும் இல்லை. இனியும் உங்களை நான் போஷிப்பதற்கு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. போங்க, நீங்கள் உங்களுடைய தேசத்திற்கு போங்கள், உங்களுடைய ஜனத்தாரண்டையில் போங்கள் என்றால். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த சூழ்நிலை என்ன சொல்லுகின்றது? ஓப்ரா அவளிடத்தில் வந்து பேசுகின்றாள். ஓப்ரா அவளை பார்க்கின்றான், நகோமியை பார்க்கின்றாள், நகோமியினுடைய நிலையை பார்க்கின்றாள். எதற்காக அந்த நகோமியினுடைய மகனை அவள் திருமணம் முடித்தாலோ அந்த 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 விதமான வாழ்க்கை இப்பொழுது இல்லை என்பதை அவள் பார்க்கின்றாள். ரூத்து அப்படி பார்க்கவில்லை. ரூத்து நகோமியிடத்தில், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவனை நான் ஏற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய பாடுகளை நானும் அனுபவிப்பேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, நகோமியிடத்தில் வந்து அந்த ஓப்ரா எண்ணத்தை பார்த்தால் நகோமியுடைய கரத்திலும் நகோமியிடத்தில் இருக்கக்கூடியவற்றை மாத்திரம் பார்த்தால், அவருடைய சூழ்நிலையை பார்த்தால். ஆனால் ரூத்து அந்த நகோமியிடத்தில் இருக்கக்கூடிய தேவனை பார்த்தால், தேவனை மாத்திரம் பார்த்தால். ஓப்ரா மற்ற எல்லாவற்றையும் பார்த்தால். நகோமியின் மூலம் தனக்கு எந்த எதிர்காலமும் வாழ்வும் இல்லை என்ற போதிலும் தான் பெற்ற அந்த மெய்யான தேவனை குறித்த அறிவின் நிமித்தமாக ரூத் என்ன சொன்னால், நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன், நீ வணங்கக்கூடிய அந்த தெய்வம் நான் வணங்கக்கூடிய தெய்வமாக இதுவரை இனிமேல் இருக்கும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தான் அறிந்த அந்த சத்தியத்தில், தான் அறிந்து கொண்ட அந்த தேவனில் அவள் நிலைத்து நிற்பதற்கு அவள் திடமாக இருந்தாள். She would rather want to take any risk. எந்த ரிஸ்கையும் அவள் எடுப்பதற்கு தயாரானாள். Risking her life, risking her future. தேவனுக்கு பிரியமானவர்களே, risk is always a risk, whether you take it or don't take it. Risk is always a risk. ரிஸ்கை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த ரிஸ்கை நீங்க எடுக்க மறுத்தாலும் அந்த ரிஸ்கா தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த ரிஸ்காக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த ரிஸ்கை நீங்கள் எடுத்து அதற்கு எதிர்கொண்டு நின்று அந்த ரிஸ்க் என்ன உங்களுக்கு வைத்திருக்கின்றது என்று பார்த்தா அந்த ரிஸ்க்கு பின்புறம் இருக்கக்கூடிய சகலத்தையும் நம்மால் பார்க்க முடியும். இங்கே ரூத்து நகோமியிடத்தில் வந்து அதைத்தான் செய்தாள்.
She took risk. She took risk of her life. She took risk of her future. அவளுடைய எதிர்காலத்தை குறித்த, அவளுடைய வாழ்க்கையை குறித்த ரிஸ்க அவள் எடுத்தாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, எஸ்தரும் அதே ரிஸ்க தான் எடுத்தாள். தன் எதிர்காலம் மாத்திரமல்ல, இவள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்ல, தேவனுக்கு பிரியமானவர்களே, எஸ்தர் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்ல இவளுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இவளுடைய ஜீவன் மாத்திரமல்ல, அவளை சேர்ந்த அந்த முழு யூத குலத்திற்கும் உள்ள ரிஸ்கை எடுத்தாள். இவள் தோற்றால் மரணம், அந்த மரணம் இவளுக்கு மாத்திரமல்ல, அவளை சார்ந்த முழு யூத குலத்திற்கும். ராஜாவினுடைய சமூகத்தில் அவள் நிற்க வேண்டும். ராஜா தன்னுடைய கையை அசைத்து அவளை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை. அப்படி இல்லை என்றால் இவளுக்கோ இல்லை, இவளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த யூத ஜனங்களும் கொல்லப்படுவார்கள். ஏனென்றால் அதற்கான தாக்கீதை, கட்டளையை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டாகிவிட்டது. மரணம் அவளுக்கு மாத்திரமல்ல, இஃப் ஷி ஃபெயில்ஸ், அவளை சார்ந்த யூத குலம் அனைத்திற்கும். அந்த ரிஸ்க தேவனுடைய திட்டத்திற்கு அவள் கீழ்ப்படிந்து எடுத்தாள். அதே ரிஸ்க ரூத்தும் எடுத்தாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவரை பின்பற்றுவதால் நீ படக்கூடிய பாடுகள் என்னவாக இருந்தாலும் அந்த பாடுகள் அனைத்தையும் நான் பெறுவேன். எஸ்தர் எடுத்த ரிஸ்க்ல யூத குலம் முழுவதும் காக்கப்பட்டது. தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ரூத் எடுத்த அந்த ரிஸ்க்ல கிறிஸ்துவை தன் வம்சத்தில் கொண்டு வருவதன் மூலம் உலகம் முழுவதற்கும் உலக ரட்சகரை அவர் கொண்டு வந்தால். இருவருடைய ரிஸ்க்லாம் தேவனுக்கு பிரியமானவர்களே விடுதலை இருந்துச்சு. ஒன்று யூத குலத்தை விடுவித்தது. ரூத்துவின் அந்த ரிஸ்க்ல மனுக்குலம் விடுதலை பெற்றது. யூத குலம் காக்கப்பட்டது. உலகத்தில் காணக்கூடிய முழு மனுக்குலமும் ரூத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வம்சத்தில் கொண்டு வந்ததின் மூலமாக காக்கப்பட்டது. We should take risk. தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இது போன்ற ரிஸ்குகளை எடுக்கணும். நாம் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க்ல தான் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்திற்கும் நமக்கும் ரட்சிப்பு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பணயமாக வைத்து he risked himself, he risked his life. அதனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். God's blessings, God's purpose is wrapped in risk. தேவனுடைய திட்டமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நாம் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க்குள்ளாக தான் இருக்குது. The blessings of God and His plan is wrapped in the risk. எப்போது அந்த ரிஸ்கை நாம் எதிர்கொண்டு அதை சந்தித்து மேற்கொண்டு தகர்த்து எறிகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த ரிஸ்கில் புதர்ந்து இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே நம் எதிர்காலத்தை நாம் பார்க்க முடியும், தேவனுடைய திட்டத்தை நாம் பார்க்க முடியும். அந்த இரண்டையும் இந்த எஸ்தரும் இந்த ரூத்தும் கண்டார்கள், அனுபவித்தார்கள். தேவனுடைய திட்டம் நோக்கம் அந்த ரிஸ்க்குள்ள தான் அடங்கி இருக்குது. இட் இஸ் wrapped in the risk.
நம்முடைய பிரகாசமான எதிர்காலம், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எந்த சவாலையும் ஏற்பதற்கு, சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். That is what God is calling risk yourself. தேவனுடைய திட்டத்திற்காக, அவருடைய சத்தியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், however risk it may be, அதை நாம் எடுக்கும் பொழுது விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு. அது நமக்கு மாத்திரமல்ல, இவ்வுலகத்தின் மக்கள் அனைவருக்கும் தேவன் அதை பாராட்டுகின்றார். எதிர்க்கக்கூடிய வருஷத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை கண்டு நாம் தளர்ந்து போகாமல், தேவனுடைய நாமத்தினால் நாம் நிமிர்ந்து நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய சத்துவத்தை அவருடைய கரத்திலிருந்து பெற்று நாம் செல்லும் பொழுது, அந்த சவால்களுக்குள்ளாக, அந்த ரிஸ்க்குள்ளாகத்தான் தேவன் என்ன செஞ்சிருக்காரு? அவருடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார், நம்முடைய எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார், அவருடைய திட்டத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய எதிர்காலத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த வருஷத்தில் பெற வேண்டும் என்றால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை தேவனுடைய நாமத்தில் எதிர்கொள்வோம். தாவீது ரிஸ்க் எடுத்தார். மாமசை மலையோடு நிற்கக்கூடிய கோலியாத்துக்கு முன்பாக நின்ற அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையை, சவாலை எதிர்கொண்டான். He risked himself. அந்த சவாலை எதிர்கொண்ட நிலையில் தான் அவனுக்கு வெற்றி காத்திருந்துச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் they took risk to be the witness of God, living God. மெய்யான தேவனுக்காக நாங்கள் நிற்போம் என்ற அந்த சவாலை எதிர்கொண்டார்கள். They risked their life. அக்கினியை எதிர்கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அந்த அக்கினியில் அவர்கள் உணர்ந்தார்கள். when they risked themselves. மூன்றாவது பாடம் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், ஒப்ரா நகோமியை விட்டு விலகிச் சென்ற பொழுது, முத்தம் கொடுத்து விலகிச் சென்ற பொழுது, சண்டை போட்டு போல ஒப்ரா நகோமியை அவள் முத்தம் செய்து என்ன செஞ்சா? கடந்து சென்றாள். இந்த ஒப்ரா இந்த நகோமியிடத்தில் உலகத்தில் உள்ள சம்பத்துக்களை அவள் பார்த்தாள். வசதியை பார்த்தாள், நல்ல வாழ்க்கையை பார்த்தாள். அது எதுவும் இனிமேல் நகோமியின் மூலமாக நமக்கு கிடைக்காதே என்ற நிலையில அவள் என்ன செஞ்சா? அவளை முத்தம் செய்து கடந்து சென்றாள். ஒருமித்து நகோமியோடு பயணித்த ஒரு நபர், ரூத்தோடு பயணித்த ஒரு நபர் ஒப்ரா, அவர் விலகி செல்லும் பொழுது அங்கு கடவுள் நெஞ்சார், நீ இப்ப கவலைப்படாத, ஒப்ரா போன்று உலகத்தை தங்களுடைய இருதயங்களில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றால் நீ அவர்களை குறித்து கவலைப்படாத. தேவனுடைய சமூகத்தில் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து வரக்கூடியவர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றால் நீ அவர்களை குறித்து கவலைப்படாத. தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக, அவருடைய சத்தியத்திற்காக எந்த விதமான ரிஸ்கையும் சவாலையும் எதிர்கொள்ள முடியாத திராணியற்றவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்றால் அவர்கள் போகட்டும், விட்டு. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒப்ரா நகோமியிடம் வந்து சேர்ந்து அவள் ரூத்தோடு கூட பெத்லெஹேமுக்கு மறுபடியும் வந்திருந்தாள் என்றால் என்ன நடந்திருக்கும்? தேவனுடைய திட்டம் போவாசிற்கு இந்த நகோமியினுடைய மருமகளில் ஒருவரை எடுக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் போவாசிற்கு ஒரு மனைவி கிடைக்கணும். ஒரே போவாஸ்,
ஒரு மனைவிதான். ஒருவேளை இந்த ஒப்ரா ரூத்தோடு சேர்ந்து நகோமியோடு வந்திருப்பாள் என்றால் அந்த ரூத்துவிற்கு ஒரு பெரிய போட்டி நடைபெற்றிருக்கும். வேத வியாக்கியானிகள் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த ஒப்ரா தன்னுடைய அழகில் ரூத்தை விட அதிகமாக இருந்தாளாம். அவளுடைய சௌந்தரியம் யாரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக அது இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஒப்ரா ரூத்தோடு வந்திருந்தால் என்றால் இந்த இருவரையும் போவாஸ் பார்த்திருப்பான் என்றால் அந்த ஒப்ராவை அவன் தெரிந்து கொண்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஹெவி காம்படிஷன். ஒருவேளை ரூத்துக்கு கூட தோற்று போயிருப்பாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, எஸ்தரை அரியாசனத்திற்கு தேவன் கொண்டு செல்லும் பொழுது அவளுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அந்த வஸ்தியை புறம் தள்ளினார். ஏன் புறம் தள்ளினார்? அந்த எஸ்தரானவள் தேவன் அவளுக்கு பாராட்டியிருக்கக்கூடிய அந்த பெரிய நன்மையை அவள் என்ன செய்யணும்? முழுமையாக அதை அனுபவிக்க வேண்டும். தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பாராட்டினார் என்றால் அந்த ஆசீர்வாதம் போற்றியின்றி முழுமையாக இன் abundance கொடுக்க வாஞ்சிக்கின்றார். If Oprah takes leave from you, say goodbye. தேவனுக்கு பிரியமானவர்களே, gospel is open to all. அந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு முழுமையாக சென்று சேர வேண்டும். அது இலவசமாக சென்று சென்றாலும் முழுமையாக ஒரு மனிதனை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். God's blessings come in package. It comes in complete sense. முழுமையாக எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் வந்து சேர தேவன் ஆசிக்கின்றார். God is not limited. தேவன் வரையறுக்கப்பட்டவர் அல்ல. அதே போன்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பிச்சைக்காரர்களாக விடுவதில்லை. ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்கும் பொழுது எதை கேட்டாலும் உயர்வான காரியத்தை கேட்போம், மேலான காரியத்தை கேட்போம். அவர் நமக்கு எட்டாததையும் நமக்கு புலப்படாததையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக தரக்கூடியவர்கள். இந்த வருஷத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க ஆசிக்கின்றார். எப்படி என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, பித்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. If God wants to bless you, He wants to bless you in abundance. முழுமையாக. எஸ்தரையும் ரூத்தையும் போன்று நாம் சவால்களை சந்தித்தோம் என்றால், if you take risk as Esther and Ruth, தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருவராக இருக்கின்றார். எஸ்தர் யூத குலத்திற்கு விடுதலையை பாராட்டினாள். ரூத் இவ்வுலகத்திற்கே ஒரு இரட்சகரை பாராட்டினாள். இவர்கள் இருவருடைய அனுபவத்தில் ஒரு ரட்சிப்பு இருந்துச்சு, இருவருடைய அனுபவத்தில் விடுதலை இருந்துச்சு. இவர்கள் இருவருடைய அனுபவத்தில் கம்ப்ளீட் பிளஸிங்ஸ். கம்ப்ளீட் பிளஸிங்ஸ். தேவன் இந்த ரூத்தை பெத்லஹேமுக்கு கொண்டு வந்து அந்த போவாசிடத்தில் கொடுக்கும் பொழுது முழுமையாக கொடுத்தால். He removed Oprah from Ruth's life. இந்த ரூத் தன்னை முழுமையாக போவாசிடம் கொடுக்க வேண்டும், முழுமையாக தேவனுடைய சந்ததியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் போட்டியை நிறுத்தினார், ஓப்ராவை அப்புறப்படுத்தினார். அடிமைப்பட்டாக இருந்த அந்த எஸ்தரை அவர் ராஜாத்தியாக ஆக்கும் பொழுது 127 ராஜ்யங்களுக்கு அவள் ஒரு குயின் மதராக அவர் ஏற்படுத்திய பொழுது அவளுக்கு போட்டியாக அந்த வஸ்தை அவர் வைக்கவில்லை, ரிமூவ் பண்ணிட்டாரு. He removed the competition. ஏன்?
தேவன் அவளுக்கு பாராட்டக்கூடிய அந்த ராஜ்யம், தேவன் அவளுக்கு பாராட்டக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அந்த எஸ்தரை முழுமையாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக தடையாக இருக்கக்கூடிய வஸ்தியை அவர் முதலே தூக்கி போட்டார். தடையாக இருக்கக்கூடிய ஓப்ராவை அவர் முதலே தூக்கி எறிந்து விட்டார். இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கின்றார், வாஞ்சை உள்ளவராக இருக்கின்றார். எப்படி? இன் ஃபுல்லஸ்ட் சென்ஸ், முழுமையாக. சவுல் ராஜாவை புறம் தள்ளிய தேவன் அவருடைய பேத்தியாகிய எஸ்தரை மறுபடியும் தூக்கினார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புறம் தள்ளப்பட்டிருக்கின்றவே என்று நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள் என்றால், தேவனால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நீங்கள் மனதில் நொந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? உங்களை சவுலை நான் ஆசீர்வதித்து ஒரு சிறிய ராஜ்யத்தில் ராஜாவாக வைத்ததை காட்டிலும் உங்களை நான் ராஜாத்தியாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்வேன்? உன்னை உயர்த்துவேன். ஒரு சிறிய தேசத்திற்கு ராஜாவாக இருந்த சவுலை புறக்கணித்தாலும் தான் அபிஷேகம் பண்ணினவரை அவர் நினைவு கூர்ந்து 127 ராஜ்யங்கள் அடைந்த அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கு அவளை ராஜாத்தியாக ஏற்படுத்தினார். குயின் மதர். அந்த தேவன் நம்மையும் நினைவு கூறுகின்றார். எஸ்தரை ஆசீர்வதித்த அந்த தெய்வம் எவ்வளவு தூரத்திற்கு சத்ருவாகிய சாத்தானுடைய பெயரை மாற்றி மூடப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், யார் முன்பாக வரக்கூடாதவள் என்று அவனுடைய பெயரை மாற்றி அவளை அப்புறப்படுத்த நினைத்தாலும் தேவன் தான் நினைத்ததை ஹடாஷா என்று நான் உனக்கு பெயர் வைத்தேன். நீ ஒரு பெர்ஃப்யூம், நீ ஒரு வாசனை. எப்படி வாசனை எங்கெல்லாம் சென்று சேருமோ அப்படி உன்னுடைய கீர்த்தியும் சென்று சேரும் என்று உன்னை நான் அறிவித்தேன். அந்த நிலையில் இந்த 127 ராஜ்யங்களுக்கு உன்னை நான் ராஜாத்தியாக ஏற்படுத்துகின்றேன் என்றார். ரூத் உலக ரட்சகரையே நமக்கு கொடுத்தார். அது அவளாவது 127 ராஜ்யங்கள். இந்த ரூத்தினுடைய அனுபவம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் இந்த உலகத்திற்கு தன்னுடைய வம்சத்தின் மூலமாக, தந்ததியின் மூலமாக அவள் இந்த முழு உலகத்திற்கு ஒரு மீட்பரை கொடுத்தாள். அவர்களுடைய ரிஸ்கில் புதைந்திருந்த பிரகாசமான எதிர்காலத்தை, தேவ திட்டத்தை அவர்கள் கண்டார்கள். எப்பொழுது கண்டார்கள்? அந்த ரிஸ்க் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொண்டு அதை வெற்றி கொண்டு செல்வதன் மூலமாக அவர்கள் கண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வருஷத்தில் எந்த சவால்கள் நமக்கு வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். அந்த சவால்களை சந்திப்பதற்கான சத்துவத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அந்த சவால்களை மேற்கொள்வதற்கான ஜெயத்தை தேவன் இந்த வருஷத்தில் கொடுக்கும்படியாக ஆசிக்கின்றார். அவர் நம் ஆசீர்வாதத்தை முழுமையாக குறைவின்றி நமக்கு கொடுப்பார். தேவன் கிறிஸ்துவின் பாதத்தில் விலையேறப்பட்டு நலதம் என்னும் அந்த வாசனையை திரவியத்தை ஊற்றிய அந்த ஸ்திரியை, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நற்கந்தான் உலகமெங்கிலும் போவோம் என்றார். மார்க்கின் புத்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகின்றது? சுவிசேஷம் இந்த உலகத்திற்கு எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ, சுவிசேஷம் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ, தேவனுக்கு பிரியமானவர்களே, இவள் செய்தவையும், இவள் எப்படி அந்த நர்மல வாசனை திரவியத்தை உடைத்து என்னுடைய பாதத்தில் ஊற்றினாலோ, அந்த வாசனை எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் போவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றதோ இந்த உலகம் முழுவதும் அது எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்படி இந்த உலகம் முழுவதும் அதை எடுத்து செல்லப்பட்டால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகை சம்பவிக்கும். அதற்கு ஒற்ற வண்ணமாக எங்கெல்லாம் அவருடைய சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த வாசனையும் போவோம். அவள் செய்த செயல் நலதம்
அவள் இந்த வாசனை எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் செல்லும். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் அவரது கரத்தின் நலதமாக வாசனையாக இருப்போம் என்றால் உலகம் முழுவதும் நாம் பயணிக்கலாம். ஏனென்றால் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பயணிக்கப் போகின்றது. எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பயணிக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய வாசனை பொருந்தியவர்களாக, தேவனால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவர்களுக்காக நிற்கக்கூடிய சத்துவம் படைத்தவர்களாக, சத்தியம் நிறைந்தவர்களாக இருப்போம் என்றால் நாமும் என்ன செய்வோம்? நாம் கரத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்மளும் போவோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தின் மூலம் இவ்வுலகம் அனைத்தையும் தேவ திருப்பாதங்களுக்குள்ளாக நாம் கொண்டு வர முடியும். நம்முடைய நாளையில் அவர் இருக்கிறார். God is in our future. He is our future. He is in our future. அவர் நம்முடைய எதிர்காலமாக இருக்கின்றார். நம்முடைய எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் என் தேவன் இருக்கின்றார். இந்த 2021 தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனிலும் தேவன் நம்மிலும் நம்முடைய எதிர்காலத்திலும் இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, even if it is the year of risk, எல்லா ரிஸ்க்லையும் எல்லா சவால்களிலும் என் தேவன் அங்கு இருக்க போகின்றார். நம் தேவன் அங்கு இருக்க போகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, எஸ்தர் எடுத்த அந்த சவாலில் விடுதலை இருந்துச்சு. ரூத் எடுத்துக்கொண்ட அந்த ரிஸ்க்ல கிறிஸ்து இருந்தார். தாவீது எடுத்துக்கொண்ட அந்த ரிஸ்க்ல கோலியாத்தின் மீதான வெற்றி இருந்துச்சு. சாத்ராக் மேஷாக் எடுத்துக்கொண்டது அந்த ரிஸ்க்ல தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவர்களோடு இருந்துச்சு. இந்த வருஷத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நீங்களும் நானும் வெற்றியின் பாதையில் செல்ல வேண்டுமா? கிறிஸ்து நம்மோடு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அவருடைய பிரசன்னம் நம்மை காக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசிக்கின்றீர்களா? தேவனுக்கு பிரியமானவர்களே, விடுதலையை நோக்கி நீங்கள் பயணிக்கின்றீர்கள். இந்த விடுதலையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் வண்ணமாக தேவன் உங்களை அழைத்திருக்கின்றார். ஆக விடுதலை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? டேக் த ரிஸ்க். இதை எஸ்தரை போன்றும், இந்த ரூத்தை போன்றும், தாவீதை போன்றும், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த எபிரேய வாலிபர்களை போன்றோம் நீங்கள் எது சம்பவித்தாலும் சரி, என் தேவனுக்காக, அவர் எனக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த அருமையான சத்தியத்திற்காக நான் உறுதியாக தரித்து நிற்பேன் என்று இந்த வருஷத்தில் நீங்கள் நின்றீர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வருஷம் முழுவதும் தேவன் நமக்காக நிற்பார். இந்த வருடம் முழுவதும் come what may, any risk, we will be able to face it because God is going to accompany us. அவர் நம்மோடு வர இருக்கின்றார். எப்படி எஸ்தரோடு இருந்தாரோ, எப்படி ரூத்தோடு இருந்தாரோ, எப்படி அந்த தாவீதோடு இருந்தாரோ, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்தாரோ, அங்கு நாம் காணக்கூடிய அனைத்து நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்த தேவன் என்றைக்கும் நம்மளோடு இருப்பேன் என்று வாக்குரைக்கின்றார். I am going to be in your future. Tell God that you are my future. தேவனிடத்தில் சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலம் நீரே, என்னுடைய எதிர்காலத்தில் நீர் மாத்திரமே என்னோடு இருக்கிறீர். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய தேவன் நமக்கு உண்பதாக இருக்கின்றார். நம்முடைய எதிர்காலமாக அவர் இருக்கின்றார். இந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையில் அவர் நம்மோடு பயணிக்கின்றார், நம்மோடு வருகை செய்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, எது குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். அவர் சீக்கிரமாக வர இருக்கின்றார். ஒருவேளை அவருடைய வருகை இந்த வருஷத்தில் சம்பவிக்கும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த எஸ்தரை போன்றோ ரூத்தை போன்றோ
சாதராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களைப் போன்றும் தாவீதைப் போன்றும் மற்ற முற்பிதாக்களைப் போன்றும் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அவருடைய ராஜ்யம் இந்த வருஷத்திலேயே கூட சம்பவிக்கும். இந்த உலகத்தில் அல்ல, அந்த பரமராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் எடுத்து செல்லப்பட்டு அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு பூரணமாக கொடுக்க வாஞ்சிக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமா? இந்த வருஷத்தில் நாம் பயணிக்கக்கூடிய ஒரு நாளும் நாழிகையும் தேவனால் அவருடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நாம் அறிந்த சத்தியத்தில், நாம் பெற்ற அழைப்பில் நாம் உறுதியாக தரித்திருப்போம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நாழிகையும் எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறியோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எங்களுடைய கரத்தை பற்றி நான் உன்னை அழைத்து செல்லுகின்றேன் என்று அழைத்து செல்லும் இந்த நிலையிலே தேவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய எதிர்காலத்தில் நீர் இருக்கின்றீர், எங்களுடைய எதிர்காலமாகவே நீர் இருக்கின்றீர் என்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது சத்ருவாகிய சாத்தான் எங்களை பின்தொடர முடியாது, எங்களுக்கு முன்பதாக வர முடியாது என்ற திடமான விசுவாசத்தோடு தேவரீர் நாங்கள் உம்மை பின்பற்றி வருகின்றோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கடந்த வருடத்திலே எவ்வளவு பெரிய தொற்றில் இருந்து நீர் எங்களை பாதுகாத்து சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து இந்த வருஷத்தை காணும்படியாக செய்த எங்கள் தெய்வம், இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இந்த வருஷத்தை தயவாக கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருஷத்தில் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதையின் அடிகளிலும் எங்கள் அன்பின் தெய்வம் எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் வெகுவாக ஆசீர்வதித்தரலாம். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாழிகையும் உடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாழிகைகளாக அமைய எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இறக்கும் செய்யும்படியாக உடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை மறுபடியும் இன்னொரு விஷயமுடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். சீக்கிரமாக சம்பவிக்கப் போகின்றதான அந்த வருகை நாளிலே ஏதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடையே நாங்கள் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்ததுவே. எங்கள் அன்பின் இரட்சகர் கிறிஸ்துவின் நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் தேவரீர் இந்த செய்தியை பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் அவருடைய அருமையான குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.